அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சித்தா ஸ்காலர் சேனலில் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் டவுட்ஸை வந்து ரிலேட்டடாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் அட்மிஷன் ரிலேட்டடாக நிறையா டவுட்ஸ் இருக்கும். அதுக்கு சம்மந்தமாக அந்த டவுட் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 24 ஹவர்ஸில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு அதை ஆன்சர் கொடுக்க பார்க்குறேன். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட்டை தான் பார்க்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சப்போர்ட் அப்படின்றத எங்களை இன்னும் மோட்டிவேட் பண்ணி நிறைய விழிப்புணர்வு அவேர்னஸை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஏதுவாக அமையும் அப்படின்றத மறந்துடவே கூடாது. சார், நான் AACCC ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணலை. ஓகே, இந்த கேண்டிடேட் பண்ணலை. பட் ரவுண்ட் 2 ஃப்ரெஷ்ஷாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளீஸ் ரிப்ளை. ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடியதுக்கு ஆன்சர் வந்து பண்ணலாம். ஸோ முதல்ல என்னென்னா ரவுண்ட் 1, அதாவது ரவுண்ட் 1 அப்படின்றது காமன் ஃபார் ஆல், யாருனாலும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொசீஜர் படி வந்துடுவீங்க. சரி, அவர் வந்து ரவுண்ட் 1 அட்டன் பண்ணலை. ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது பாசிபிள். உங்களோட ப்ரௌச்சரில் இந்த மாதிரியான ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் இருக்கும். அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ல் ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் /சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு சில சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ரவுண்ட் 2 அப்படின்னு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ சாய்ஸ் ஆல்ரெடி ஃபில் பண்ணவங்க வந்து உங்களுக்கு முன்னாடி உள்ள சாய்ஸை அப்படியே ஆர்டர் படி அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். திரும்ப மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எல்லாத்தையும் அடுக்கி அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ இதுதான் நடக்கும். ஸோ ஃப்ரெஷ் சாய்ஸிங் இஸ் ஃப்ரெஷ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க, ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு பண்ணலாம். சரி, இது ஓகே சார். தேர்ட் ரவுண்டுக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? தேர்ட் ரவுண்டுக்கும் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டே அட்டன் பண்ணல, MBBSக்காக வெயிட் பண்ணீங்க. செகண்ட் ரவுண்ட் வெட்டினரிக்காக வெயிட் பண்ணுறீங்க, எதுக்குமே கிடைக்கல. சரி, தேர்ட் ரவுண்டில் வந்து AACCC நடக்குது. ஸோ அந்த கேப்பில் நான் ஏதாவது புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஏதாவது காலேஜ் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் சீட் அவைலபிலிட்டி, சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான விருப்பப்பட்ட காலேஜ் இருக்குது அப்படின்னா உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அமௌண்ட் கட்டி உள்ளே வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுதான் ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்கு. ஸோ வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.